முக்கிய செய்திகள். கர்நாடக சட்டசபையில் ஆபாச படம் பார்த்த 3 அமைச்சர்கள் ராஜினாமா. கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பாஜக மேலிடம் எச்சரிக்கை. சுமூகமாக நடந்து முடிந்த உத்தரப்பிரதேச முதல் கட்ட வாக்குப்பதிவு. 55% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. கோத்ரா கலவரத்தை கட்டுப்படுத்த நரேந்திர மோடி அரசு தவறிவிட்டது. குஜராத் உயர்நீதிமன்றம் கண்டனம். சென்னை டி நகரில் விதிமுறைகளை மீறி கட்டப்பட்ட கட்டிடங்கள். தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வணக்கம். விரிவான செய்திகள். கர்நாடக சட்டப்பேரவையில் விவாதம் நடந்தபோது செல்போனில் ஆபாச படம் பார்த்து கொண்டிருந்த 3 கர்நாடக அமைச்சர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் நிதின் கட்காரி தெரிவித்துள்ளார். கர்நாடக சட்டப்பேரவையில் நேற்று விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எதிர்க்கட்சித் தலைவர் சீதாராமையா தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவதாக அவையில் புகார் தெரிவித்தார். அப்போது கர்நாடக மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருக்கும் லக்ஷ்மண் சவதி தனது செல்போனில் ஆபாச படம் பார்த்து கொண்டிருந்தது தெரியவந்தது. அவருடன் பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் சி பாட்டீல் மற்றும் அமைச்சர் கிருஷ்ண பலேமர் ஆகியோரும் ஆபாச படம் பார்த்து கொண்டிருந்ததை தொலைக்காட்சிகள் நேரடியாக ஒளிபரப்பியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த விவகாரம் பெரிய அளவில் வெடித்ததை அடுத்து அமைச்சர்கள் 3 பேரும் தங்களது ராஜினாமா கடிதத்தை முதலமைச்சர் சதானந்த கவுடாவிடம் ஒப்படைத்துள்ளனர். Voluntarily submitted their resignation and I accepted that resignation and I am sending it to the governor for approval. இதற்கிடையே இந்த விவகாரம் குறித்து பேசிய அமைச்சர் லக்ஷ்மண் சவதி தாம் ஆபாச படம் பார்க்கவில்லை என்றதோடு தன் மீதான குற்றச்சாட்டை மறுத்துள்ளார். हाई कमांड कुछ नहीं बोला है, हम खुद आके रिक्वेस्ट किया है सरकार और पार्टी को मुझको होना नहीं चाहिए, इसलिए हम स्वतः से खुशी से हम राजीनामा दे सकते. இந்த விவகாரம் கர்நாடக சட்டப்பேரவையில் மிகப்பெரிய அளவில் புயலை கிளப்பியுள்ளது. இன்று காலை அவை கூடியதும் எதிர்க்கட்சிகள் அமைச்சர்கள் 3 பேர் மீதும் நடவடிக்கை எடுக்க கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டன. கடும் அமளி காரணமாக கர்நாடக சட்டப்பேரவை ஒத்திவைக்கப்பட்டது. இந்த விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள பாஜக தேசிய தலைவர் நிதின் கட்காரி கட்சியின் நற்பெயருக்கு களங்கம் விளைவித்த 3 பேரையும் உடனடியாக பதவி விலகுமாறு தெரிவித்ததாக கூறினார். மேலும் பாஜக இதுபோன்ற நிகழ்வுகளை சகித்துக் கொள்ளாது என்று தெரிவித்த நிதின் கட்காரி சட்டமன்றத்தின் மாண்பை காப்பாற்ற தவறிய 3 பேரும் அமைச்சர் பதவியிலிருந்து நீடிக்க தகுதியில்லை என்றும் தெரிவித்தார். மேலும் 3 பேர் மீதும் கட்சி தலைமை கடும் நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். जो लोग गलत काम करेगा उस पर पार्टी में कार्रवाई होगी और आज जो मंत्री थे उनके रेजिग्नेशन ले लिए है और इंक्वायरी है उनके ऊपर अपॉइंट की गई है और उन्होंने अपने रेजिग्नेशन चीफ मिनिस्टर को सौंपे है. இந்த விவகாரம் நாடு முழுவதும் பலத்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவம் வெளியானதை அடுத்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் அமைச்சர் லக்ஷ்மண் சவதி வீட்டு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விவகாரம் பெரிய அளவில் வெடித்ததை அடுத்து புகாருக்கு ஆளான அமைச்சர்கள் லக்ஷ்மண், பாட்டீல் மற்றும் கிருஷ்ண பல்லேமர் ஆகியோர் தங்களது பதவியை ராஜினாமா செய்துள்ளனர். இதைத் தொடர்ந்து அவர்களது ராஜினாமாவை ஆளுநர் பரத்வாஜ் ஏற்றுக்கொண்டார். மேலும் ராஜினாமா செய்த 3 அமைச்சர்களும் சட்டப்பேரவையில் நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதோடு அவர்கள் மீதான குற்றச்சாட்டை விசாரிக்க 6 பேர் கொண்ட குழுவை சபாநாயகர் நியமித்துள்ளார். இந்த மாதம் 13ஆம் தேதிக்குள் இந்த விவகாரம் தொடர்பான அறிக்கையை தாக்கல் செய்ய அந்த குழுவிற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான முதல்கட்ட வாக்குப்பதிவு மழை காரணமாக சற்று மந்தமான முறையில் நடந்து முடிந்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் மொத்தமுள்ள 403 தொகுதிகளுக்கு 7 கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ளது. சீதாப்பூர், அம்பேத்கர் நகர், பல்ராம்பூர், சித்தார்த் நகர் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் 55 தொகுதிகளுக்கு இன்று வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதற்காக பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கொட்டும் மழையிலும் ஏராளமான வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் நின்று தங்களது வாக்கை பதிவு செய்தனர். தாங்கள் தேர்ந்தெடுக்கும் வேட்பாளர்கள் ஊழலை ஒழித்து மக்களின் வளர்ச்சிக்கு பாடுபடுவராக இருக்க வேண்டும் என்று பொதுமக்கள் அப்போது தெரிவித்தனர்.
பாதுகாப்பு பணியில் மாநில போலீசாருடன் ஊர்காவல் படையினரும் 680 பிரிவு மத்திய துணை ராணுவ படையினரும் ஈடுபட்டனர். இந்நிலையில் இன்று காலை முதலே உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பரவலாக மழை பெய்ததால் வாக்குப்பதிவு மிகவும் மந்தமாக நடைபெற்றது. இன்று மாலை 5 மணியுடன் வாக்குப்பதிவு முடிவடைந்தது. மொத்தம் 55% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. குஜராத் மாநிலத்தில் நடைபெற்ற கோத்ரா கலவரத்தை கட்டுப்படுத்த நரேந்திர மோடி அரசு தவறிவிட்டதாக அந்த மாநில உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. குஜராத் மாநிலத்தில் கடந்த 2002ஆம் வருடம் நடைபெற்ற மோதல்கள் வன்முறையாக வெடித்ததை அடுத்து ஏராளமான உயிர் சேதமும் பொருட்சேதமும் ஏற்பட்டது. மத ரீதியான மோதல் வன்முறையாக வெடித்ததை அடுத்து கோத்ரா ரயில் நிலையத்தில் நின்று கொண்டிருந்த ரயிலுக்கு தீ வைக்கப்பட்டது. இதில் புனித பயணம் மேற்கொண்டிருந்த 59 பேர் உயிரோடு எரித்துக் கொல்லப்பட்டனர். இதனால் வன்முறை மேலும் வெடித்து இஸ்லாமிய மக்கள் மீது கடும் தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பாக அந்த மாநில உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த விசாரணை முடிவில் கருத்து தெரிவித்துள்ள உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கோத்ரா கலவரத்தை ஒடுக்க நரேந்திர மோடி அரசு தவறிவிட்டதாக குற்றம் சாட்டியதோடு காவல்துறையும் கலவரத்தை அடக்காமல் அலட்சியமாக செயல்பட்டதாக கண்டனம் தெரிவித்துள்ளது. உயர்நீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பு மோடி அரசுக்கு மேலும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிகிறது. சென்னை டி நகரில் விதிமுறை மீறி கட்டப்பட்ட கட்டிடங்களுக்கு சீல் வைத்தது தொடர்பான வழக்கில் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை ஒத்திவைத்து தலைமை நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார். சென்னை டி நகரில் ஏராளமான கட்டிடங்கள் விதிமுறைகளுக்கு மீறி கட்டப்பட்டதாக புகார் எழுந்ததை அடுத்து அந்த கட்டிடங்களுக்கு சீல் வைக்கப்பட்டது. இந்த வழக்கு மீதான இறுதி விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று நடைபெற்றது. அப்போது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கடந்த 2007ஆம் ஆண்டு ஜூலை மாதத்திற்கு முன்பு கட்டப்பட்ட கட்டிடங்களுக்கு மோகன் கமிட்டி தெரிவித்துள்ளதைப் போல ஒரு சில நிபந்தனைகளோடு கூடிய விதிவிலக்கு கொடுக்கலாம் என்று தெரிவித்தது. இதற்கு பதில் கொடுத்து பேசிய தலைமை நீதிபதி MI இக்பால், விதிமுறை மீறி கட்டப்பட்ட கட்டிடங்களுக்கு சீல் வைக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிடவில்லை என்று தெரிவித்தார். மேலும் CMDA மற்றும் மாநகராட்சிக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் நீதிபதி கேள்வி எழுப்பினார். இதைத் தொடர்ந்து பேசிய அவர், டி நகரில் உள்ள கட்டிடங்களில் தீ விபத்து ஏற்பட்டால் மக்கள் தப்பிப்பதற்கு வழி இல்லை என்றும் அதனால் உயிர் சேதம் மற்றும் பொருட்சேதம் அதிக அளவில் ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் நீதிபதி குறிப்பிட்டார். இந்த பிரச்சனை சீல் வைக்கப்பட்ட கடைகளுக்கு மட்டுமில்லை என்று தெரிவித்துள்ள அரிமா சுந்தரம் என்பவர், சென்னையில் சுமார் 3,50,000 கட்டிடங்கள் விதிமுறை மீறி கட்டப்பட்டுள்ளதாகவும் அந்த கட்டிடங்களை முற்றிலுமாக இடிப்பது இயலாத காரியம் என தெரிவித்தார். டி நகர் வியாபாரிகள் சார்பில் ஆஜரான ரவிசங்கர் பிரசாத், விதிமுறை மீறிய கட்டிடங்களை இடிப்பது பிரச்சனைகளுக்கு தீர்வு இல்லை என்று வாதித்தார். வணிக வளாகங்களின் சார்பாக பல்வேறு கருத்துக்கள் எடுத்து சொல்லப்பட்டன. முந்தைய ஆட்சியின் போது உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி திரு மோகன் அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட கமிட்டி உடைய பரிந்துரைகளை அரசாங்கம் பரிசீலித்துக் கொண்டிருக்கிறது. அதற்காக 4 வாரம் எங்களுக்கு அவகாசம் தேவை என்று நீதிபதிகளிடம் முறையிட்டார். அதற்கு பிறகு இந்த விசாரணைக்கு பிறகு நீதிபதிகள் இந்த வழக்கை மறுதேதி குறிப்பிடாமல் தீர்ப்புக்காக ஒத்துவைத்துள்ளார்கள். இருதரப்பு வாதத்தையும் கேட்ட நீதிபதிகள் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தனர். சட்டசபையில் ஆபாச படம் பார்த்த விவகாரம் மூலம் பாஜகவினர் நல்லவர்கள் என்ற முகமூடி அகன்றுவிட்டதாக மத்திய அமைச்சர் கபில் சிபல் தெரிவித்துள்ளார். கர்நாடக சட்டசபையில் விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது 3 அமைச்சர்கள் ஆபாச படம் பார்த்து கொண்டிருந்த விவகாரம் நாடு முழுவதும் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே ஊழல் புகாரில் சிக்கி தவிக்கும் பாஜகவினருக்கு இந்த விவகாரம் மேலும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரம் வெளியானதை அடுத்து தங்களது பதவியை 3 அமைச்சர்களும் ராஜினாமா செய்துள்ளனர். இந்த விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் கபில் சிபல், பாஜகவினர் எல்லாவிதமான கேளிக்கைகளிலும் ஈடுபடுவார்கள் என்ற குற்றச்சாட்டு உண்மையாகிவிட்டது என்றும் அவர்களது முகமூடி கிழிந்து எறியப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். சட்டமன்ற மாண்புகளை அவமரியாதை செய்ததோடு அரசியலை கேள்விக்குறியாக்கியதாகவும் பாஜகவினர் மாற்றிவிட்டதாக கபில் சிபல் குறிப்பிட்டுள்ளார். 3 நாள் அரசுமுறை பயணமாக சீனா சென்றுள்ள SM கிருஷ்ணா அந்த நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சருடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார்.
வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ்.எம். கிருஷ்ணா 3 நாள் அரசுமுறை பயணமாக சீனா சென்றுள்ளார். தலைநகர் பீஜிங்கில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு கொடுக்கப்பட்டது. தொடர்ந்து அந்த நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் யாங் ஜெய்சியுடன் அவர் ஆலோசனை நடத்தினார். சிரியாவில் நடைபெற்று வரும் கலவரத்தை ஒடுக்க சீனா மற்றும் ரஷ்யா தனது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும் என்று கிருஷ்ணா கேட்டுக்கொண்டார். மேலும் ஈரானுடனான எண்ணெய் வர்த்தகத்திற்கு அமெரிக்கா விதித்து வரும் தடைகள் குறித்தும் ஆப்கானிஸ்தானில் நிலவும் அசாதாரண சூழல் குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து சீன ஆட்சி மன்ற குழு உறுப்பினரான யோங்காங்குடன் இருநாட்டு உறவு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். பின்னர் பீஜிங்கில் கட்டப்பட்டுள்ள புதிய இந்திய தூதரக கட்டிடத்தையும் எஸ்.எம். கிருஷ்ணா திறந்து வைத்தார். மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ராவணனுக்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டதையடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சசிகலாவின் உறவினரான ராவணன் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டு இருப்பதாக புகார் எழுந்ததையடுத்து அவர் கைது செய்யப்பட்டார். அவரது ஜாமீன் மனு கோவை நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் கிருஷ்ணமூர்த்தி என்பவரிடம் 1 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக கூறப்படும் வழக்கில் சென்னை ஆலந்தூர் நீதிமன்றத்தில் ராவணன் ஆஜர்படுத்தப்பட்டார். அவரை 2 நாள் போலீஸ் காவலில் அனுப்பி நீதிபதி உத்தரவிட்டார். இந்நிலையில் நேற்று அவரிடம் போலீசார் விசாரணையில் ஈடுபட்டிருந்த போது எதிர்பாராத விதமாக ராவணன் மயங்கி விழுந்ததாக தெரிகிறது. இதையடுத்து அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. போலீஸ் விசாரணையின் போது உயர் இரத்த அழுத்தம் ஏற்பட்டதால் அவர் மயக்கமடைந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் அதிகரித்து வரும் கொள்ளை சம்பவங்கள். ஒரே நாளில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகள் கொள்ளை. பாகிஸ்தானில் அச்சடிக்கப்பட்ட கள்ள நோட்டுகளை புழக்கத்தில் விட முயன்ற 2 கைது. கோவை போலீசார் நடவடிக்கை. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.